வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வேறு ஒரு மெத்தடில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மைதா வெள்ளை சீனி சேர்க்காத வெஜ் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கேரட்டும் ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம ஆரஞ்சில் உள்ள விதைகளை நீக்கிக்கலாம். அதை சேர்த்து அடித்தா கசப்பாக இருக்கும். விதைகளை நீக்கியாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கேரட் வந்து கொஞ்சம் இளங்கேரட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இனிப்பு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். 2 ஸ்பூன் இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நீங்கள் முதலே தண்ணி சேர்த்து கேரட் அரைச்சிங்கன்னா கேரட் அரைப்படாது. அதனால தான் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஆரஞ்சு கேரட் ஜூஸ் ரெடி ஆகிட்டு. ஆரஞ்சு வந்து வைட்டமின் சி இருக்குது, கேரட்டில் வைட்டமின் ஏ இருக்குது. அதனால் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. எப்பவும் குடிக்கிற மாதிரி ஆரஞ்சு ஜூஸாக இல்லாமல் இப்படி கேரட் சேர்த்து குடிச்சிங்கன்னா நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.